4 ஃப்ரெண்ட்ஸ் கொடைக்கானல் போலான்னு கிளம்புறாங்க. கிளம்பி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் ஒரு செம்மையான டீ கடை ஸ்பாட்ல ஸ்டாப்பிங் போடுறாங்க. காரை விட்டு 3 பேர் இறங்குறாங்க. பட் ஒருத்தன் என்ன சொல்றா, இல்லப்பா கொடைக்கானல் வந்தோடனே எழுப்புங்க, கார்லயே வந்து தூங்குறான். திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு வண்டியை நிப்பாட்டுறாங்க ஒரு செம்மையான ஃபால்ஸ்ல. திருப்பி வந்து ஒருத்தன் என்ன பண்றான், இல்ல எனக்கு கொடைக்கானல் வந்தோடனே எழுப்புங்க, அதுக்காக தானே கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியிலேயே தூங்குறான். இந்த மாதிரி இன்னும் 4-5 தடவை நடக்குது. 4-5 தடவைமே அந்த ஒருத்தவன் வந்து கொடைக்கானல் வந்தோடனே என்னை எழுப்புங்கப்பா அப்படின்னு ஃபுல்லா தூங்கிட்டே இருக்கான். ஃபைனலி அவர் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண கொடைக்கானல் ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. பட் கடையில இங்கதாங்க ட்விஸ்ட். ஒரு வீடு அளவுக்கான பாறாங்கல் ரோட்டுக்கு நடுவுல இருக்கு. அங்க இருந்து ஒரு பெரியவர் சொல்றாரு, யாரும் கொடைக்கானல் போக முடியாது, அப்படியே திரும்பி கிளம்புங்க அப்படின்னு. அவங்களும் ஒரு வழி இல்லாம அப்படியே திரும்பி கிளம்பிட்டாங்க. ட்ரிப்ல இந்த மீதி 3 பேர் இருந்தாங்கல்ல, இறங்கி இறங்கி வந்து என்ஜாய் பண்ணவங்க, அவங்களுக்கு அது எண்ட் ஆஃப் டே கொடைக்கானலே போலனா கூட இந்த ட்ரிப் ஃபன்னா தான் இருந்துச்சு. ஆனா இந்த கொடைக்கானல் வரட்டும் நான் ஃபன் பண்றேன், கொடைக்கானல் வரட்டும் நான் ஃபன் பண்றேன்னு உட்காந்து தூங்கிட்டே இருந்தவனுக்கு அவன் ஃபன்னும் பண்ணல, கடைசியில கொடைக்கானலும் வரல. A lot of times we do the same thing. ஆளாளுக்கு வந்து we have a கொடைக்கானல் in our mind guys. இப்போ வீடு வாங்கணும், காலேஜ் கிராஜுவேட் பண்ணணும், மாஸ்டர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் அதை முடிக்கிற வரைக்கும் நான் எதுவுமே பண்ணுவேன், அது முடிக்கிறதா ஒரே குறிப்பு. ஐ அண்டர்ஸ்டாண்ட், அப்படி ஒரு கொடைக்கானல் இருக்கிறது, அப்படி ஒரு கோல் இருக்கிறது தப்பே இல்ல. பட் we don't even know if we would go to the destination guys. டெஸ்டினேஷன் போற வரைக்கும் நம்ம இருப்போமானே நமக்கு தெரியல. சாடிஸ்டா பேசுற மாதிரி இருக்கும், பட் realistically speaking, we do not know. It's not about the destination at the end of the day, guys. It is about the journey.